அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பது. ஆமீன். இந்த நாளில் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நாம் யார்? இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியமாக, ஒன்று ஆவிக்குரியது, ஒன்று உலகத்துக்குரியது. உலகத்துக்குரியது காரியமாக பார்த்தீங்கன்னா நாம் யாரா, நமக்கு ஒரு பேர், ஒரு அடையாளம் உண்டு. இப்போது நாம் யார் என்ற இந்த வார்த்தை ஆவிக்குள்ளாக. சரி, இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மத்தேயு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிற பிரசங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு போ என்றார். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்துடைய காரியத்தில் தான் அந்த பாவம் என்ற காரியத்தை நம்ம இருந்தது. ஆனால் அவர்கள் எல்லோரும் மீட்டெடுக்கும்படியாக பரலோகத்தின் பரமபிதா தன்னுடைய குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இங்கே பூமியில் நீங்கள் ஒருத்தர் மன்னிச்சார்னா ஆண்டவர், அது பரலோகத்தில் மன்னிக்கப்பட்டிருக்கும். இந்த அதிகாரம் வேறு யாருக்கும் அல்ல, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான், தன்னோட முதல் பேரான குமாரனுக்கு மட்டும்தான் பிதாவான தேவன் அவர் கொடுத்தது. இப்போ பாவம்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அவர் இடத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போயிட்டு சொல்கிறாரு, நீ சொத்தமாக விரும்புகிறையா அப்படின்னு. ஆமாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் படுத்த படுக்கையாக இருக்க சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த மாதிரி குளத்தை கலக்கும்போது என்னை யாரும் அங்கே கொண்டு போய் விடுறதில்ல, அதனால் அப்படின்போது அவனை ஆண்டவர் சொத்தமாக்குகிறார். சொத்தமாக்கின பேண்ட அவர் எல்லோருக்கும் சாட்சியாக இருக்கிறார். ஏனென்றால் யாரெல்லாம் கேட்குறாங்க, நீ எப்படி சொத்தமானன்? ஒருவர் வந்தார், இயேசு என்பவர் வந்தார், என்னை சொத்தமாக்கினார்ன்னு. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சொத்தமாக்கப்பட்டவனை நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பார்க்குறாரு. அதுதான் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொத்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மெய்யாலும் தனக்கு இப்படி ஒரு பாவம் செய்தால் இப்படி ஒரு 38 வருஷம் நம்ம படுத்த படுக்கையாக இருப்போம் ஆயிருவோம்னு அவருக்கு உண்மையில அவருக்கு தெரியாது. ஏனால் அவர் செய்த காரியம் பரலோகத்தின்படி அது பாவ செயல், பரலோகத்துல தீர்ப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், இனி பாவம் செய்யாதே என்று. அந்த பாவத்தின், தான் செய்த பாவத்தின் நிமித்தமே தான் அவர் படுத்த படுக்கையானார். இந்த பாவத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மன்னித்து விடுதலை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய பிதாவான தேவன் தன் குமாரனுக்கு கொடுத்தார். சரி, இப்போ யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். இந்த பிதாவான தேவன் தன் குமாரனுக்கு தானே கொடுத்தாரு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை, சகலத்தையும், உலகத்தோட சகல அவனோட அதிகாரம் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு உண்டு.
இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இங்கே சொல்றாரு, நீங்க யாருடைய பாவத்தை நீங்க மன்னிக்கிறீங்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எங்க மன்னிக்கப்பட்டிருக்கும்? பரலோகத்தில். இந்த பூமியில சாதாரணமா நம்ம ஒருத்தரை வந்து ஏதோ ஒரு காரியத்துல சாரி நான் தெரியாம செய்துட்டேன், நான் மன்னிச்சுக்கங்கன்னு போது சரி பரவாயில்ல விடுங்க. இந்த மன்னிப்பு அல்ல, இந்த மன்னிப்பு அல்ல. இது பூமிக்கு உண்டான மன்னிப்பு. நீங்க இந்த பூமியில் நீங்க யாரை மன்னிக்கிறீங்களோ இது பரலோகத்திலையும் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த அதிகாரம் நமக்கு உண்டா இல்லையா? இது அவர் கொடுக்கல. ஆனால் ஒன்று நமக்கு முழுமையாக இதை எப்படி உலகப்பூர்வமா சொல்லலாம்னா, நீங்க வந்து ஒருத்தர் கோவத்தில் அடிச்சிட்டீங்க. அடி வாங்கினவர் என்ன பண்றாரு? அவர் 2 பேரை கூட்டு வர்றாரு. இவன் தான் என்ன அடிச்சான். மெய்யாலம் யோசிச்சு பாருங்க, அடிச்சது யாரு? அடித்தவர் அவரல்ல, அவருடைய கை. இந்த கை தான் என்ன அடிச்சதுன்னு இல்லை, ஆனா அடையாளமாக அடித்தவர் தான் அங்க அடையாளம். நம் ஞானஸ்தானத்தின் மூலயமாக இயேசு கிறிஸ்துவோட சாயலை அடைந்தோம். அதே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மகிமையுள்ள கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ எனக்குள்ளாக அந்த கிறிஸ்து தான் இருக்கிறார். அப்போ என்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய அடையாளம் கண்டிப்பா அந்த அடையாளம் மாறும். எப்படி மாறும் தெரியுங்களா? முதலாவது என்னுடைய பார்வை என்னவா மாறணும்னா, கிறிஸ்துவை போல என்னோட பார்வை மாறணும். என்ன பார்வைன்னா, ஒரு பாவியாக காணாமல். ஏன்னா ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வரும்போது, அவருக்கு முன்பாக நிறுத்தும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை ஒரு பாவியா பார்க்கல. ஏனென்றால் நான் உண்டாக்கும் போது, ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது நான் பரிசுத்தவானா தான் உண்டாக்கினேன், என்னை போல தான் உண்டாக்கினேன். ஆனால் உலகத்தின் காரியமாகவே அவள் பாவியாக்கப்பட்டாள். அந்த இடத்துல நானும் நியாயம் தீர்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்ன காரியம் என்றால், அவளை பாவியான ஒரு ஸ்திரீயாக அவர் பார்க்கல. அவர் பார்த்த ஒரே பார்வை தான் உண்டாக்கின அந்த மனுஷனை தான். அந்த மனுஷனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவானவன். அப்போ என்னுடைய பார்வையும் எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல நம்முடைய பார்வையும் மாறணும். அதே போல என்னுடைய சிந்தனை என்னவென்றால், இதோ இயேசு கிறிஸ்துவை போலவே அநேக ஜனங்களுக்காக அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே சிலுவையிலே தொங்கும்போது கூட நான் தாகமாய் இருக்கிறேன் என்றார். நீ ரட்சிப்பு அடையாமல் இருக்கிறவங்க அந்த ரட்சிப்பின் தாகத்தினால தான் அவர் சொன்னார். அதே போல் என்னுடைய நடக்கை, இந்த நடக்கை பற்றி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவே இது எல்லாமே என்னுடைய இது நடக்கை மாறணும் என்றால், என்னுடைய சிந்தை என்னவாகணும்னா, முதலாவது எனக்குள்ளான என்னுடைய விசுவாசம் என்னவாகணும்னா, நான் கிறிஸ்துவுடைய சாயல். அதை நான் விசுவாசிக்கும் போது அந்த கிரிகையில் வெளிப்படும். ஐயோ, நான் எப்படி அவருடைய சாயலாக முடியும்? இந்த எண்ணம் வந்தால் கடைசி வரை இந்த உலகத்திலிருந்து வர்ற குற்ற செயல், குற்ற பாகம், இந்த குற்றம் நம்மளை அந்த சூழ்நிலையில் நம்ம மேலும் மேலும் மேலுமாக இந்த சிந்தைக்கே கொண்டு வராது. நம்ம எப்பொழுது நான் கிறிஸ்துவுடைய சாயல் நான் விசுவாசிக்கிறேனோ, அது விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த வார்த்தையில் நாம் யார் என்று இந்த காரியத்தில் ஒவ்வொருவருமாக நாமளே அதை யோசித்து நம்ம தான் தீர்மானிக்கணும்.
ஏனென்றால் தேவன் அவர் ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகலத்திலிருந்தும் பாவத்திலிருந்து அநேகர் எல்லாரும் விடுவிச்சார். நான் அடுத்த ஒரு காரியமாக விடுவிச்சது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லோரும் பரலோகம் வருவதற்கும் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு. எதுக்கு ரட்சிப்பை கொடுத்தாருன்னா, அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதே போல் ஒருத்தர் பலவீனமாக படுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணணுன்னா அந்த நேரத்துலேயும் நம்ம என்னன்னா அவங்களோட பலவீனமாக நம்மளை சுற்றி இருக்கிறாங்களே நம்ம அதெல்லாம் காணாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இவரோட பாவங்களை நான் மன்னிக்கிறேன், இந்த வார்த்தை நமக்கு வரணும். அது எப்படி? ஆனால் அவங்களோட சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவங்க படுத்தவங்க பாவம் பண்ணாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவேன்? ஆனால் அல்ல, நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் அவளுக்கு அங்கே விடுதலையே கிடைக்கும். அதனால் மற்றவங்களுடைய காரியம் எதுவும் பார்க்காம நமக்கு ஜீவன் உள்ள வார்த்தையின்படி நம்ம அந்த வார்த்தை தான் அவங்கள விடுவிக்குமே தவிர, அநேகருக்காக நம்ம பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு விடுதலை கிடைப்பது கடினம். ஏனென்றால் வார்த்தையின்படி தான் எதுவுமே விடுதலை. சரி, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நாம் யார் என்று ஒவ்வொருவரும் நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்ளலாம். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காரியத்தின்படி பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.